ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மகளிருக்கு ரூபாய் 1000 வழங்கும் திட்டத்துக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி நம்ம ஃபில் பண்ணுறத இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மகளிருக்கு ரூபாய் 1000 வழங்கும் திட்டம் பற்றி என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு வீடியோ வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இந்த வீடியோ நீங்கள் வந்து பாருங்கள். இதுக்கான லிங்க்கே நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். ஓகே, தமிழக அரசு சார்பில் மகளிருக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் திட்டம் வந்து செயல்படுத்தியிருக்காங்க. அந்த திட்டத்துக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது, அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம். இந்த வீடியோலாம் பார்க்காதவங்க அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். அந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். ஓகே, ஸோ எல்லார் வீட்லேயுமே வந்து பார்த்து இப்போதைக்கு டோக்கன் மற்றும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. டோக்கன் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் வந்து டோக்கன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் உங்களுக்கான டோக்கன் எண் வந்து கொடுத்துருப்பாங்க. இதான் உங்களுக்கான டோக்கன் நம்பர். அதேமாரி தேதி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த தேதியில் போய்ட்டு தான் அந்த கேம்பில் நீங்கள் உங்களுக்கான மகளிருக்கு ரூபாய் 1000 அப்ளை வந்து பண்ணுற மாரி இருக்கும். அதே டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க, முற்பகலாக பிற்பகலான்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கேம்பில் போயிட்டு உங்களுக்கான ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, ஒவ்வொரு விழா டோக்கன் மற்றும் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்குறாங்க. ஸோ டோக்கன் ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். இந்த டோக்கனில் சொல்லியிருக்காங்க பாருங்கள், அதாவது டோக்கன் நம்பர் கொடுத்துருக்காங்க, தேதி கொடுத்துருக்காங்க. அன்னைய தேதியில் போயிட்டு உங்கள் ஊரில் எங்கே கேம்ப் நடக்குதோ அங்கே போயிட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை வந்து பண்ணுற மாரி இருக்கும். அவங்களே அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் டோக்கன்லேயே டாக்குமெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க பாருங்கள். எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குன்னா, உங்களுக்கான ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போங்க. அதுக்கப்புறம் குடும்ப அட்டை கேட்டிருக்காங்க, ரேஷன் கார்டு எடுத்துகிட்டு போங்க. நெக்ஸ்ட்டு மின் கட்டண ரசீது கேட்டிருக்காங்க, இபி பில் எடுத்துகிட்டு போகிற மாரி இருக்கும். அதுக்கடுத்து வங்கி பாஸ்புக். இந்த 4 டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் ஒரிஜினல் இருந்து எடுத்துகிட்டு போயிட்டு காமிக்கிற மாரி இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தா உடனே திரும்ப வாங்கிட்டு வந்துடலாம். இந்த 4 டாக்குமெண்ட்ஸ் மட்டும் இருந்தாலே போதுமானது. அதாவது இபி பில் இல்லாதவங்க எப்படி நம்ம ஆன்லைனில் இபி பில் டெவலப் பண்ண வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். அந்த வீடியோ பார்த்து ஆன்லைன் மூலமாக உங்களுக்கான இபி பில்லை நீங்கள் டெவலப் பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து காமிக்கலாம். ஓகே, ஒரு குடும்பத்துக்கு ஒரு மட்டும் விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குடும்ப தலைவி யாரோ அவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அதேமாதிரி எலிஜிபிலிட்டி இல்லாதவங்க இருக்கவங்க எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஓகே, இந்த மாதிரிக்கான டோக்கன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களை குடும்ப அட்டையின் மட்டும் அவங்களே போட்டு மென்ஷன் பண்ணி தான் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மாக வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி வந்து ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நான் வந்து எப்படி ஃபில் பண்ணியிருக்கேன் அப்படின்றது நான் உங்களுக்கு வந்து ஒரு டெமோவை வந்து காமிக்கிறேன். ஓகே, இதை வந்து பார்த்தா நான் ஃபில் பண்ணதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு பென் எடுத்துக்கோங்க. பென் எடுத்து உங்கள் கைப்பட நீங்கள் வந்து பார்த்தா ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ நீங்கள் தமிழில் டைப் பண்ணால் ஃபுல்லாக தமிழ்லேயே வந்து ஃபில் பண்ண பாருங்கள். இங்கிலீஷில் பண்ணால் ஃபுல்லாக இங்கிலீஷ்லேயே வந்து பண்ண பாருங்கள். ரெண்டுமே கலந்து நீங்கள் வந்து பார்த்தா ஃபில் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே நீங்கள் தமிழில் மட்டுமே வந்து ஃபில் பண்ண பாருங்கள். ஓகே, இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபில் பண்ண வேண்டிய விஷயம், உங்களுக்கான ஆதார் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. இதில் உங்களுக்கான ஆதார் நம்பரை கரெக்டாக நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. 12 டிஜிட்கான ஆதார் நம்பர் நீங்கள் வந்து கொடுக்குற மாரி இருக்கும். ஒவ்வொரு பாக்ஸ்லையுமே ஒவ்வொரு நம்பரை நீங்கள் கரெக்டாக வந்து கொடுங்க. ஓகே, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஆதார் நம்பரை கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பெயர். ஸோ பெயரை பொறுத்த வரைக்கும் யார் நேமில் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, உங்கள் குடும்ப தலைவி யாரோ அவங்க தான் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். அதாவது உங்கள் ரேஷன் கார்டில் குடும்ப தலைவி பெயர் இருக்குதுன்னா அந்த குடும்ப தலைவி தான் அப்ளை பண்ண முடியும். ஒருவேளை ரேஷன் கார்டில் குடும்ப தலைவர் தான் இருக்காங்கன்னா அவங்க குடும்பத்தோட மனைவி இருக்காங்க பாருங்கள், அவங்க தான் அப்ளை பண்ண முடியும். ஒருவேளை மனைவி இல்லாத பட்சத்தில் அவங்க வீட்டில் வந்து பார்த்தா 18 வயசுக்கு மேலே இருக்காங்க பாருங்கள் பெண்கள், அவங்க பேரில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து குடும்ப தலைவி இருக்காங்கன்னா அவங்க பேரில் அப்ளை பண்ணுங்கள். ஒருவேளை ரேஷன் கார்டில் குடும்ப தலைவர் இருக்காங்கன்னா அவங்க மனைவி பேரில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி மனைவி இல்லாத பட்சத்தில் அவங்க பசங்கள் யார் வந்து 18 வயசுக்கு மேற்பட்ட பெண்கள் இருக்காங்களோ அவங்க பேரில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதான் உங்களுக்கான அப்ளை பண்ணுற இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, அதுக்கடுத்து குடும்ப அட்டை எண் வந்து ஆல்ரெடி அவங்களே வந்து பார்த்தா ஃபில் பண்ணி தான் அப்ளிகேஷன் ஃபார்மே வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து திருமண நிலை கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய இன்ஃபர்மேஷன் யார் பேரில் அப்ளை பண்ணீங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் மட்டும் தான் நீங்கள் எல்லாமே வந்து ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, திருமண நிலை வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். அவங்களுக்கு மேரேஜ் வந்து ஆகலாம், அது வரைக்கும் பாருங்கள். அது திருமணமானவர் அப்படின்றதுல போயிட்டு நீங்கள் மேரேஜ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் இதில் டிக் பண்ணிக்கோங்க. திருமணம் ஆகலாம், திருமணம் ஆகாதவர் அதுக்கு நேராக போயிட்டு நீங்கள் டிக் பண்ணுற மாரி இருக்கும். இல்லை வந்து பார்த்தா டிவோர்ஸ் ஆகிடுச்சு, விவாகரத்து ஆகிடுச்சுன்னா அதுக்கு
அதுக்கு நேரம் போய் நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க. இல்லை வந்து பார்த்தா கணவன் வந்து கைவிடப்பட்டிருக்காங்கன்னா அதுக்கு நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து விதவைனா விதவைக்கு நேரம் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான திருமண நிலை ஏதோ அதுக்கு நேரம் போய் நீங்கள் டிக் பண்ணால் போதுமானது. ஓகே, அதுக்கடுத்து மொபைல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு அவங்க மொபைல் நம்பரை கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு பாக்ஸ்லையுமே ஒவ்வொரு நம்பர் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து அப்படியே கீழே வந்து அவங்களுக்கு சொந்த வீடு இருக்கான்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். தற்போது சொந்த வாடகை வீட்டில் வசிலான்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு சொந்த வீடு இருந்தால் அதுக்கு நேராக போய் நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க. சொந்த வீடில் வாடகை வீடுனா வாடகை வீடு நேராக போய் நீங்கள் டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து மாவட்டம் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்களுக்கான சொந்த வீடு எங்கே இருக்கோ அதுக்கான மாவட்டத்தை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேமை நீங்கள் அப்படியே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்து ஃபில் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கடுத்து தற்போதைய மின் இணைப்பு எண் கேட்டிருக்காங்க. உங்களுக்கான இபி கனெக்ஷன் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இபி பில் வந்து கண்டிப்பாக நிறைய பேர் வச்சுருப்பீங்க. அந்த பழைய இபி பில்லை ஃபுல் நம்பரை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். வித் ரீஜன் கோடோட இபி பில்லை ஃபுல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து ஒவ்வொரு பாக்ஸ்லையுமே ஒவ்வொரு நம்பரை நீங்கள் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இபி பில் நம்பர் கண்டிப்பாக நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்குன்றது சொல்லியிருக்காங்க. இதுவே சென்னையில் வாடகை வீட்டில் இருக்கவங்க வந்து இபி பில் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் இபி பில் நம்பர் கண்டிப்பாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து வங்கியின் பெயர் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த பேங்க் புக் வச்சுருக்கோ அதுக்கான பேங்க் புக்கை நேமை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தா கோஆபரேட்டிவ் மட்டும் சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் வந்து கிடையாது. உங்ககிட்ட எந்த ஒரு பேங்க் புக் இருந்தாலும் சரி அதே நீங்கள் வந்து கொடுத்தலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த வங்கியின் பெயரை நீங்கள் வந்து பார்த்தா தமிழில் கொடுத்துக்கோங்க. ஸோ வங்கி எந்த பேங்க் வச்சுனா அந்த பேங்க் நேமை ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வங்கி கிளையின் பெயர் கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்கள் பேங்க் வந்து எந்த பிரான்ச்சில் இருக்கோ அதோடைய டீல்ஸ் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தா உங்கள் பேங்க் எங்கே இருக்கோ அதோட பிளேஸை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. வங்கி கிளையின் பெயர் ஏதோ அதை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். பேங்க் புக்கில் உங்களுக்கான பிரான்ச் நேமே தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வங்கி கணக்கின் கேட்டிருக்காங்க. உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும். பேங்க் புக்கை பார்த்து மிஸ்டேக் இல்லாத உங்களுடைய வங்கி கணக்கு எண்ணை வந்து கொடுத்துக்கோங்க. ஒவ்வொரு பாக்ஸ்லையுமே ஒவ்வொரு நம்பரை நீங்கள் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா குடும்ப விவரம் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது 18 வயசுக்கு மேலே உங்கள் ரேஷன் கார்டில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய ஃபுல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 18 வயசுக்கு மேலே உங்கள் ரேஷன் கார்டில் யார் இருந்தாலும் சரி அவங்க டீட்டெயில்ஸை ஒன்றா வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் யாரோ அவங்க பெயர் கொடுத்துட்டு அவங்களுக்கான வயது என்னன்றதை வந்து பக்கத்தில் வயது கொடுக்குற மாதிரி இருக்கும். அதேமாரி தொழில் அவங்க வந்து என்ன ஒர்க் பண்ணுறாங்க, கூலி வேலையா, விவசாயமா, இல்லை வந்து பார்த்தா ஜாபில் இருக்காங்களா, இல்லை வந்து பார்த்தா அவங்க படிக்கிறாங்களா, இந்த மாதிரி ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். 18 வயசுக்கு மேலே உங்கள் ரேஷன் கார்டில் யார் இருக்காங்களோ 1 by 1 நீங்கள் வந்து பார்த்தா ஒவ்வொரு நேமும் வந்து கொடுத்துக்கோங்க. அதேமாரி அவங்களுக்கான மாத வருமானம் கேட்டிருக்காங்க. மாத வருமானம் நீங்கள் தோராயமாக வந்து ஃபில் பண்ணால் போதுமானது. ஸோ ஃபுல்லாக கொடுக்கணும் அவசியம் கிடையாது. தோராயமாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் வந்து அந்த நம்பர் வந்து வருமான வரி செலுத்துகிறான்னு கேட்டிருப்பாங்க. அப்படி செலுத்துறானா ஆம் கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா இல்லை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி எல்லாருடைய டீல்ஸுமே நீங்கள் 1 by 1 வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் ரேஷன் கார்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ 18 வயசுக்கு மேலே இருக்க மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க. மாத வருமானம் இல்லை நீங்கள் 0 நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நிறையா குடும்ப உறுப்பினருக்கான உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் வந்து அதுக்கான டீல்ஸ் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ராவே உங்களுக்கு பாக்ஸஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. எத்தனை பேர் இருந்தாலும் ஸோ ஒவ்வொரு நம்பரை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து சொத்து விவரம் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். மொதல் ஆப்ஷன் என்ன, உங்களுக்கு சொந்த வீடு இருக்கான்னு கேட்டிருக்காங்க. சொந்த வீடு இருந்தால் ஆம் கொடுத்துக்கோங்க. அப்படி ஆம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அரசு திட்டம் மூலமாக வந்து நிதியுதவி பெறப்படான்னு கேட்டிருக்காங்க. அந்த கவர்மெண்ட் வீடு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் மூலமாக கொடுத்துருந்தாங்கன்னா ஆம் கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் இல்லை அப்படின்றத நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து நில உடைமை விவரங்கள் கேட்டிருக்காங்க. உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு சொந்த நிலம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ட்ரு பண்ண உங்கள் ஃபேமிலி முழுக்க யாருக்காச்சும் நிலம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆம் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் யாருக்குமே நிலம் எல்லாம் இல்லை அப்படின்றத நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, டிக் பண்ணால் போதுமானது. ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் நிலம் இருக்குது, சொந்த நிலம் இருக்குன்னா நீங்கள் ஆம் கொடுத்து அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆம் எனில் உங்கள் குடும்பத்தில் வந்து மொத்தமாக சேர்த்து ஸோ எல்லாருமே டீல் சேர்த்து 5 ஏக்கருக்கு மேலே நஞ்சம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. 5 ஏக்கருக்கு மேலே நஞ்சம் இருந்தால் நீங்கள் ஆம் கொடுத்துக்கோங்க. இல்லை 5 ஏக்கருக்கு மேலே இல்லை 5 ஏக்கருக்குள்ளே தான் இருக்குன்னா நீங்கள் இல்லை அப்படின்றத நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து 10 ஏக்கருக்கான புஞ்ச நிலம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆம் கொடுத்துக்கோங்க. 10 ஏக்கருக்குள்ளே தான் இருக்குன்னா நீங்கள் இல்லை அப்படின்றத நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ கேட்டிருக்க மட்டும் நீங்கள் ஆம் இல்லை அப்படின்றத நீங்கள் வந்து ஃபில் பண்ணால் போதுமானது. ஓகே, நெக்ஸ்ட்டு வாகன விவரம் கேட்டிருக்காங்க பாருங்க. உங்கள் குடும்பத்தில் கார், ஜீப், டிராக்டர், கனரக வாகனம் போன்ற 4 சக்கர வாகனம் இருக்குன்னா நீங்கள் ஆம் கொடுத்துக்கோங்க. அந்த மாதிரி என்கிட்ட எதுவுமே இல்லை, எங்கள் ஃபேமிலி யாருமே வச்சுருந்தா நீங்கள் சிம்பிளாக இல்லை அப்படின்றத நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கலாம். ஓகே,
ஸோ இதான் மொத்தமாக 13 காலம் கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணால் போதுமானது. அதேமாரி உறுதிமொழிலாம் கேட்டிருக்காங்க பாருங்கள். உறுதிமொழியில் நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு கீழே விண்ணப்பதாரர் கையொப்பம் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு யார் நேமில் நீங்கள் அப்ளை பண்ணீங்களோ அவங்களுடைய சிக்னேச்சர் வந்து போடுற மாதிரி இருக்கும். ஓகே, மொத்தமாக அவளுக்கு 13 ஸ்டெப்ஸும் கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் நீங்கள் தெளிவாக வந்து பார்த்து ஃபில் பண்ணால் போதுமானது. ஸோ இதான் உங்களுக்கான மொத்த இன்ஸ்ட்ரக்ஷன். இப்படி தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நீங்கள் ஒருவேளை ஏதாச்சும் நீங்கள் தப்பாக வந்து ஃபில் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் ஒயிட்னர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்து எரேஸ் பண்ணி திரும்ப நீங்கள் வேறு வந்து ஃபில் பண்ண பாருங்கள். ஏன்னா திரும்ப அப்ளிகேஷன் ஃபார்ம் கேட்டால் தரமாட்டாங்க. ஸோ நீங்களே மேனுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட்னரை வச்சு எரேஸ் பண்ணி அது மூலமாக நீங்கள் திரும்ப வந்து மாற்றிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் உடைய பேங்க் புக்கு, ஆதார் கார்டு எல்லாமே ரெடியாக கையில் எடுத்து வச்சுட்டு பென் எடுத்து ஸோ நீங்களே கைப்பட வந்து ஃபில் பண்ணால் போதுமானது. ஸோ நார்மலாக படித்த பசங்க தான் நான் கூட கொடுத்து நீங்கள் வந்து ஃபில் பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு அந்த 4 டாக்குமெண்ட்ஸை ஒரிஜினல் வந்து கையில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்றைக்கு டோக்கன் நம்பர் கொடுத்துருக்காங்க, என்றைக்கு தேதிக்கு வர சொல்லியிருக்காங்களோ அங்கே போயிட்டு உங்கள் ஏரியாவில் நடக்கிற கேம்பில் நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னாவே போதுமானது. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்க ஆன்லைனில் வந்து பார்த்தா அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. உங்ககிட்ட வந்து பார்த்தா கைரேகை வைக்க சொல்லுவாங்க. நீங்கள் கைரேகை மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஒருவேளை கைரேகை வந்து ஒர்க் ஆகாத சமயத்தில் வந்து ஓடிபி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதேமாரி உங்கள் ஆதார் கார்டில் கொடுத்த மொபைல் நம்பரையும் கையில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் வந்து பார்த்தா ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக வந்து ஓடிபி மூலமாக கூட அவங்க வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ முடிஞ்சளவுக்கு மொபைல் ஃபோனையும் வந்து கையில் எடுத்துகிட்டு போக பாருங்கள். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான ப்ராசஸ். இதேமாரி அவங்க ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறாங்க அப்படின்றதுக்கான டெமோ வீடியோ வந்து நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கே நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். அவங்க இந்த ஸ்கீமுக்கு எப்படிலாம் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஆல் த ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.